பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் நிறைய செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ரொம்ப எளிமையானவர்னு சொல்கிறோம்ல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகை டேம் அவர் காலத்தில் கட்டப்பட்டது. நல்லா சொன்னால் அவர் காலத்தில் தாங்க அதிகமான அணையே கட்டப்பட்டது, அதிகமான பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது அவர் காலத்தில் தான். வைகை டேமுக்கு வந்திருக்கார், வேலை நடந்துகிட்டு இருக்க அந்த நேரம். அப்போ அவர் ரொம்ப இரவு நேரம் ஆகிட்டதுனால பிரயாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்தா உள்ளே ரொம்ப வேர்த்துச்சுன்னு சொல்லி வெளியே கட்டில் தூக்கி போட்டு படுத்துட்டார். இவர் தலைமாட்டில் ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கியோடு நின்றுருக்காரு. திடீர்னு எந்திரிச்சு பார்த்த முதலமைச்சர் காமராஜர் பயந்துட்டார். என்ன நீ துப்பாக்கியோடு நிற்கிற அப்படின்னாரு. உங்களுக்கு பாதுகாவலர் நான் நிற்கிறேன்னாரு அந்த போலீஸ்காரர். இது சரிதான், என்னை ஒருத்தனை ஒன்றும் பண்ண மாட்டான், நான் தூங்குறேன் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நீ முழிச்சிருக்கியான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்க, இதுதான் விடிகிற வரைக்கும் வேலையா, இந்தா பேசாமல் அங்கே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சுட்டு இவர் அங்கே படுத்து தூங்கினாருங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர்லாம் இனிமேல் பார்க்க முடியுமா? ஏன்னா அவரை நம்ம ஏன் பாராட்டுறோம் அப்படின்னா, எளிமைக்காக மட்டும் இல்லைங்க, கருணைக்காக வந்தாங்க.